갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 I'm going crazy I'm going crazy 무뎌져 버린 내 Hi friends, good morning. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து காலையிலேயே vlog ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னைக்கு ஃபுல்லாக vlog எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காலங்காத்தாலே எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலே மார்க்கெட்லாம் வந்து செம்ம ஜோராக போயிட்டு இருக்கு. மணி வந்து இப்போ ஒரு 6:30 இருக்குமா, 6:36. ஸோ நான் மாமா எங்கள் மம்மி வந்து டாக்டர் வீட்டுக்கு செக்அப், ரெகுலர் செக்அப்புக்கு தான் இப்போ வந்து போயிட்டு இருக்கோம். காலையிலே போகணும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இப்போ ஆளாக போயிட்டா முடிஞ்சோம் அப்படியும் 11:30 ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக 3 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்கோம். கிளைமேட் செம்ம சூப்பராக இருக்கு. நான் அப்படி திருப்பி காட்டுறேன். இங்கே தஞ்சாவூரில் கொஞ்ச நாளாக விட்டு விட்டு மழை பெய்யுது. நாங்கள் அன்றைக்கி மொதல் நாள் வந்து சரி மழை. ஸோ கிளைமேட்டே அவ்வளோ சூப்பராக. எங்கேயோ நம்ம ஊட்டிலலாம் இருப்போம்ல, நான் ஊட்டிக்கு போனதில்லை, ஒரு கற்பனையில் சொல்கிறேன். ஊட்டிலலாம் இருக்கிற மாதிரி செம கூலிங்காக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அம்மாவுக்கு வந்து டயபெட்டிக் சென்டர், மோகன் டயபெட்டிக் சென்டர், அதில் தான் வந்து ரெகுலராக காட்டுறோம். இப்போ ஒரு 3 மாதமாக தான் காட்டுறோம். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அங்கே வந்திருந்தோம். ஸோ அதுக்காக தான் ரெகுலர் செக்கப் தான் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தோம். ஆனால் அந்த ரெகுலர் செக்கப்லேயும் ஒரு காமெடி நடந்துச்சு எங்கள் வீட்டில். இந்த காமெடியை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் உங்களுக்கு வந்து உள்ளே காமிச்சிருப்பேன். எங்கள் அம்மாட்ட நான் சொல்கிறேன், அப்பாயின்மெண்ட்டுக்கு இன்னும் கால் வரலாமா, கண்டிப்பாக கால் வருமா அப்படின்னு. இல்லை என்ன 2 மாதம் கழிச்சு வர சொன்னாங்க, இன்றைக்கி நம்ம போகிறோம் அப்படின்னு நேற்றே சொல்லிட்டாங்க. எங்கே அவங்க இன்னைக்கு முகத்தை காட்டுங்க மம்மி. அங்கே போனால் தெளிவாக எழுதியிருக்காங்க 10வது மாதம் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டால் ஊசி தீர போதான், அதனால வந்ததுக்கு ஊசியாவது வாங்கணும்ல அப்படிங்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் காமிச்சோம் அப்படிங்கிறதுனால சுகர் வந்து அம்மாவுக்கு ஹை லெவலில் இருந்தது. ஸ்டார்டிங்லேயே இன்சுலின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷனை வாங்கிட்டு திருப்பி காலங்காத்தாலே திருப்பி வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? மறந்துருப்பாங்க. நான் சொல்கிறேன், அது கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக 4 நாளைக்கு முன்னாடியே கால் வந்துடும். அப்புறம் ஒரு நாளைக்கு முன்னாடியும் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்கங்கிறேன். அவங்க மறந்துருப்பாங்க, நாளைக்கே போகிறோம் அப்படின்னாங்க. அங்கே போனால் உங்களுக்கு தான் நாங்கள் சொல்லியிருக்கோமே, உங்களை 10வது மாதம் தானே வர சொன்னோம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா, டாக்டர் 2 மாசம் கழிச்சு தான் வர சொன்னாரு. இதை தான் அங்கேயும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க தெளிவாக எழுதியிருக்காங்க 10வது மாதம் தான் வரணும்னு. இதை ஸோ அம்மா வந்து வீட்டில் விட்டுட்டு நம்ம எப்பயும் போகிற ரவுண்டுக்கு போயிட்டு வந்துடலாம். வந்துட்டு ஒர்க் அவுட் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மட்டும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கார்டியோ வேணாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தோம் நானும் மாமாவும். ஏற்கனவே 7 மணி ஆக போகுது அப்படிங்கிறதுனால ஸோ வெளியில் போகிறத போயிட்டு வந்துடலாம். கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். இன்றைக்கி சமையல் வந்து சாம்பார் சாதம். ஆனால் வந்து சாதமும் இல்லாமல் பருப்பும் இல்லாமல் ஒரு சாம்பார் சாதம். ஸோ இந்த பரங்கிக்காய் இருக்குல்ல, இது வந்து மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்கிறாங்க, பரங்கிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. இதை வந்து நம்ம வந்து பருப்புக்கு பதிலாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை பருப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணிட்டு ரைஸ்க்கு வந்து நீங்கள் காலிஃப்ளவர், நிறைய பேர் எனக்கு இப்போ தைராய்டு இருக்குது, காலிஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. நான் இடையில ஒரு டாக்டரோட இன்டர்வியூ பார்த்தேன். முடிஞ்சிச்சுன்னா லிங்க் பண்றேன். நான் எந்த டாக்டரோட இன்டர்வியூ பார்த்தேன்னு தெரியல. எல்லாமே நல்லா கொதிக்க வச்சுட்டு அளவா எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்லைன்னாங்க. சப்போஸ் இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் மட்டும் இல்லை, சவு அப்புறம் நம்மளோட சொரக்காய் இருக்குல்ல, எதை வேணாலும் நீங்கள் துருவி ரைஸ் மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் லோ கார்ப்ல இருக்கீங்கன்னா அதில் எதை வேணாலும் துருவி நீங்கள் ரைஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பருப்புக்கு வந்து இந்த பரங்கிக்காய், இந்த மஞ்சள் பூசணி இல்லை பரங்கிக்காய் இதை எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் ரைஸ்க்கு நான் வந்து காலிஃப்ளவர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால நான் காலிஃப்ளவர் எடுத்துக்க போகிறேன். அது ரெண்டையும் வச்சு சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு அப்படியே சாம்பார் சாதம் மாதிரியே இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு தடவை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். செம்ம சூப்பரா, செம்ம யம்மியா, உண்மையிலேயே சாம்பார் சாதம் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. அந்த சாம்பார் ரைஸ் வந்து ஷேர் பண்ணி போறேன். நிறைய பேர் லோ கார்ப் ரெசிபி வந்து ஷேர் பண்ணிக்க சொல்லிருந்தீங்க. ஸோ அந்த சாம்பார் ரெசிபி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சிக்கன் நம்ம சேனல் நிறைய தடவை காமிச்சாச்சு, அதனால ஷேர் பண்ண போறது இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு சமையல் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் லோ கார்பில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபின்னு சொல்லுவேன். செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, சாம்பாருக்கு எப்படியும் நீங்கள் எவ்வளோ அரைஞ்சி வச்சுக்குவீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சள் கரல், இந்த மஞ்சள் பூசணி ஆறு வந்து இந்த பரங்கிக்காய் இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவு வந்து 2 தடவை சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். 2லேருந்து 3 தடவை சாப்பிட்றதுக்கு, நீங்கள் நார்மலாக சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து ஒரு பெரிய காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். மாமாவுக்கு வந்து சைட் டிஷ் மாதிரி கொடுப்பேன். நான் வந்து மத்தியானம் அப்புறம் ஈவினிங் 2 வேளையும் எடுத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 1 பாட் ரெசிபி மாதிரி செஞ்சிடலாம். ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. நான் வந்து எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் கடுகு போட்டுக்கிறேன். அதில் கொஞ்சமாக பூண்டு வந்து நம்ம பருப்பெல்லாம் வேக போட்டால் பூண்டெல்லாம் தட்டி போடுவோம்ல, அந்த மாதிரி 4 பூண்டை வந்து தட்டி போட்டு அந்த ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததையும் அதில் போட்டுக்கிறேன்.
நல்லா நம்ம செவக்க வறுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி இல்லை வந்து 2 குட்டி தக்காளி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து போட்டுக்கிறேன். அதை போட்டு அதுக்கேற்ற அளவு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம வந்து சாம்பாருக்கு எப்படி பெருங்காயத்தூள் நிறையா போடுவோமோ அதே மாதிரி ரியலாக சாம்பார் சாதம் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. இதோட இது வரைக்கும் 3 தடவை செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். 3 தடவையுமே செம சூப்பராக வந்துருந்துச்சு. ஆனால் இந்த ரெசிபியெல்லாம் இதெல்லாம் வந்து நான் கண்டுபிடிச்சதில்லை, யாரோ கண்டுபிடிச்சாங்க. அவங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த பரங்கிக்காயை வந்து அதோட போட்டுக்கோங்க. இதுதான் பருப்பு மாதிரி வேலை செய்யும். கொஞ்சம் திக்காக அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்குறது வந்து இந்த பரங்கிக்காய் தான், ஆர் மஞ்சள் பூசணி நீங்கள் எப்படி சொல்வீங்களோ. அதை வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு காலிஃப்ளவர் துருவி வச்சுருக்கோம்ல, நான் மறுபடியும் காலிஃப்ளவர் இல்லை சவுச்சோ இல்லை சொரக்காய் முட்டைக்கோசு நீங்கள் எது வேணாலும் திருவி அதை ரைஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம்லாம் இல்லைங்கிறதுனால நான் வந்து காலிஃப்ளவரே பெருசாக எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அதிலே எல்லாமே பண்ணிடுறேன். ஒரே ஒரு நாள் இல்லை 2 நாள் வந்து முட்டைக்கோஸ்லேயும் பண்ணேன், அதுவும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதையும் போட்டு அந்த காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக சாம்பார் பவுடர் போடணும். நீங்கள் வீட்டிலேயே சாம்பார் பொடி அடிச்சிங்கனாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பாக்கெட்டில் வாங்கிக்கிட்டிங்கனாலும் சரி. நான் வந்து சக்தி மசாலாவோடது போடுறேன்னு நினைக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு, இந்த அளவுக்கு நான் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாமே வெஜிடபிள்ஸ் தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் சைடிஷாக கூட ஏதாவது காரமாக குழம்பு வைக்கிறீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இந்த புளியை வந்து நான் கரைச்சி அப்படியே அதில் ஊற்றிட போகிறேன். நீங்கள் எப்படி சாம்பார் சாதம் பிசிபெலாபாத்தில் வந்து அந்த தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிட்டேன். பிசிபெலாபாத்தில் நீங்கள் மற்ற காய்கறி போடுவீங்களோ அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் மற்ற காய்கறி போட்டுக்கலாம். முருங்காலாம் போட்டால் ஒரு மாதிரி 2 விசில் தான் விடுவீங்கிறதுனால தாராளமாக போட்டுக்கலாம். நான் வந்து கத்திரிக்காய் அன்னைக்கு இருந்ததை போட்டுட்டு தண்ணி வந்து இப்படி மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். இதுக்கு 1 கப்பு 1.5 கப் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி லைட்டாக மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். 2 விசிலில் நல்லா வந்துடும். ஆனால் இப்படி ஓப்பன் பண்ணதுமே இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இது வந்து சாம்பார் சாதம் மாதிரி இருக்காது. அந்த மஞ்சள் பூசணி இருக்குல்ல, அதை வந்து நல்லா நச்சு விடணும். ஸோ அது வந்து நீங்கள் நச்சு விட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த சாம்பார் சாதம் டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஏதோ ஒரு உப்புமா சாப்பிட்ற அந்த ஃபீல் வந்துடும். நம்ம அந்த உடச்ச கோதுமை உப்புமா சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த காலிஃப்ளவர் ரைஸில் வந்து நீங்கள் அப்படியே உப்புமாவும் செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் நான் ஒரு நாள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மசிச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரியல் சாம்பார் சாதம் மாதிரி பார்க்குறதுக்கு, டேஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அப்படி தான் இருந்துச்சு. செம யம்மியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் லோ கார்பில் இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வித்தியாசமாக ஏதாவது சைட் டிஷ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்து காரமாக ஏதாவது குழம்பு வைக்கல. ஸோ அன்றைக்கி வந்து ரெசிபி வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் அந்த இது காய் தான் அப்படிங்கிறதுனால இதை தான் காய் மாதிரி வச்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து முட்டை. ஸோ சூப் வந்து ஏற்கனவே குடிச்சு முடிச்சாச்சு. காலைல ஃபஸ்ட்டு வைக்கிறதே வந்து சூப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதுதான் அன்றைக்கி லஞ்சாக இருந்துச்சு. இந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அமேசான் ஹால் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வீடியோலேயே இது மறந்து ஃபஸ்ட்டு இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பின்னாடி எல்லாம் வந்து நான் நிறைய சல்வார் சூட்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால எல்லாம் அது கஸ்டமர் சென்டருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் சிடர் வினிகர். ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறது. இந்த சின்ன பாட்டில் இருக்கும்ல 1/2 லிட்டர் பாட்டில், அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் இந்த வாட்டி தான் வந்து இது பெருசு வாங்கியிருக்கேன். லாஸ்ட் இன்ஸ்ல ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால நான் இந்த பிராண்ட் தான் குடிக்கிறதுக்கும் டெய்லி மார்னிங் ட்ரிங்க்குக்கும் இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பியூட்டி செட். மோஸ்ட்லி இது வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்க, கர்லி கேர்ள் மெத்தட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. நான் அதிலே சொல்லியிருப்பேன், நான் அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணுறேன், ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுனால அடிக்கடி ஹேர் வாஷ் எவ்வளோ ரெகுலராக பண்ண முடியும்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த வாட்டி வந்து சரி ட்ரை பண்ணுவோம். மோஸ்ட்லி ஸ்ட்ரைட் பண்ணிடலான்னு இருக்கேன் ஹால் வீடியோஸ்லாம். மற்ற நேரத்தில் ட்ரை பண்ணல. ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி தான் அதை ஆரம்பிக்கணும்னு இல்லை. நான் முன்னாடியெல்லாம் அதை வச்சு தான் பண்ணிட்டு இருப்பேன். பட் இது வந்து எனக்கு ஆஃபரில் இருக்கும், கர்லப் பிராண்டோடது. ஸோ இதோட இமேஜ் வேணா நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். கர்ல் டிஃபைனிங் க்ரீம், அந்த கர்லை வந்து டிஃபைன் பண்ணுற க்ரீம், கண்டிஷனர், அப்புறம் ஹேர் ஜெல், அப்புறம் ஷாம்பு, இது நாலும் சேர்ந்து இருக்கும். ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இது வாங்கினேன். நான் பண்ணியிருக்கேனே ஒரு நாள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது வந்து கர்லுக்கு, இது வந்து ஸ்ட்ரைட்னிங்க்கு. எவ்வளோ ஸ்ப்ரே, ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே அடிச்சாலும், எவ்வளோ வந்து அதுக்கப்புறம் ஷைனிங் ஸ்ப்ரே அடிச்சாலும் எனக்கு வந்து இந்த ஆயில் ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரி எதுவுமே இருக்கிற மாதிரி இல்லை. அன்னைக்கு காட்டுற இதில் எந்த பிராண்டுக்குமே நான் இந்த வீடியோ பண்ண போறேன்னு தெரியாது. ஸோ இந்த பிராண்டுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதை அப்ளை பண்ணிட்டு ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணல எப்பயுமே ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நம்மளோட சேனலில் நான் ஹேர் ஸ்ட்ரைட் வீடியோ போட்டிருக்கேன், ஹேர் ஸ்ட்ரைட் பண்றது எப்படி அப்படின்னா, அதுக்கும் நான் இதுதான் யூஸ் பண்ணிருப்பேன். அப்புறம் வந்து கொஞ்சம் DIY ஃபேஸ் பேக்ஸ்க்கு, அழகிய தமிழ் மகள்ல கொஞ்சம் DIY ஃபேஸ் பேக்ஸ்க்கு என்னோடது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த ஹேர் ஆயில் சொல்லியிருந்தேன்ல, அதுலயும் இதுலயும் மிக்ஸ் பண்றதுக்காக செம்பருத்தி பவுடர், ஸோ செம்பருத்தியோட பவுடர், ஆரஞ்சு பீல் பவுடர், இது வந்து அப்படியே செட்டா முல்தானி மெட்டியும் சாண்டல்வுட்டும் இருக்கும். நான் எப்பயுமே இந்த மாதிரி பவுடர் வாங்குறேன்னா ஒன்று வந்து குட் வைப்ஸ்லேருந்து பர்பிள்லேருந்து வாங்குவேன். அப்படி இல்லைன்னா அமேசான்ல இந்த இண்டஸ் வேலிலேருந்து பயோ ஆர்கானிக் இந்த பிராண்ட்லேருந்து வாங்குவேன். ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 5 நெயில் பாலிஷ். இது வந்து நான் மோஸ்ட்லி தையல் சேனலுக்காக, அப்புறம் வந்து நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்காக, அழகிய தமிழ் மகள்ல நெயில் ஆர்ட்ல நம்மளோட கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்து வச்சா நல்லா இருக்கும்ல, அதுக்காக இந்த 5 கலர் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே ஒரு 3-4 months முன்னாடி இதே பிராண்ட்ல 3 நியூட் ஷேட்ஸ் வாங்கியிருந்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது வந்து இந்த ஜூஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து. ஸோ அதுல இருந்து இந்த கான்ட்ராஸ்டிங் கலர் மாதிரி, இந்த நியான் கலர்ஸ் மாதிரி இருக்கிற இந்த கலர்ஸும் இந்த 2 கலரும் வாங்கியிருந்தேன் நெயில் ஆர்ட் பண்றதுக்காக. வெட் ஹேரா இருக்கையில கோம் பண்ணுவோம்ல, அதுக்காக ஒரு கோம்.
நான் வந்தது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். ஸோ எடுத்து காட்டையில் எதையும் மிஸ் பண்ணிட மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக. இதுவும் என்னோட ஃபேவரட் தான், நியூட்ரிஜினாவோட எமல்ஷன் ட்ரை ஸ்கின். அதுவும் வின்டர் வர மாதிரி இருக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இங்கெல்லாம் நல்ல மழை இருக்கு. ஸோ ஒரு மாதிரி ஃப்ளேக்கி ஆக ஆரம்பிச்சிடும். இந்த டாட் அண்ட் கீலேருந்து இதுவும் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இது எல்லாமே ரீயூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான், புதுசாக ட்ரை பண்ணுறது கிடையாது. இந்த கர்லப் மட்டும் தான் நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு நான் ரிவ்யூ பார்த்துட்டு சொல்கிறேன். மற்றது எல்லாமே ஏற்கனவே யூஸ் பண்ணுறது தான். இது டாட் அண்ட் கீயோட அந்த கிரீன் கிளே மாஸ்க். இதுவும் நல்லா வந்து ஒரு டீப் கிளென்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பிரைமாடோனாவா இந்த பிராண்ட்லேருந்து 2 பாக்கெட் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற 2 காட்டன் பட்ஸ் ரே அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து விளக்கணேன். வாவில் போன வாட்டி வாங்கியிருந்தேன், அது தீர்ந்துருச்சு. இதில் வந்து இந்த கோம்போட இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் இது. அண்ட் மாமா அதுலேருந்து ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஒரு பாடி வாஷ் ட்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கலர் பார்லேருந்து இந்த டிப் அண்ட் ட்விஸ்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற நெயில் பாலிஷ் ரிமூவர். ஆனால் நான் இது எப்போ அமேசான்லேருந்து வாங்கினாலும் லீக் ஆகி வர மாதிரி தான் இருக்குது. அது ஏனே தெரியல, எப்போ வந்துச்சுனாலுமே இது இப்படி தான் வருது. ஸோ அப்புறம் என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக் ஒரு 4 வாங்கினேன். 2 வந்து மாடி கொண்டு போய் வச்சிட்டேன். இதோட ஷேட்ஸ் 4மே நான் வந்து கீழே போடுறேன். மேட் க்ரீம்ஸ் அப்படின்னு இருக்கும்ல, அந்த ரேஞ்ச் பட்ஜெட் ரேஞ்சில் இப்போ தான் லிப்ஸ்டிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் வந்து ஸ்டே இருக்காது, ஆனால் வியர் பண்ணிக்கிறதுக்குலாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேட் வந்து ஒரு 4 ஷேட் இருக்குது. 2 வந்து மேலே இருக்குது. இது 2லேயும் வந்து டச் ஆஃப் ஸ்பைஸ் அப்புறம் நியூயான்ஸ் அப்படிங்கிற இந்த 2 ஷேடும் இருக்குது. ரொம்ப நியூடாக நம்மளோட எவ்ரிடே வியர்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரியான லிப்ஸ்டிக்ஸ். இதுவும் வந்து நான் வந்து ஏற்கனவே நல்லா யூஸ் பண்ண லிப்ஸ்டிக்ஸ் தான். ஸோ தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த கர்லப் அப்புறம் வந்து மாமாத்தோட பாடி வாஷ் தவிர மற்ற எல்லாமே நான் ஏற்கனவே யூஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் பொட்டிக் வேலையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த வேலையெல்லாம் தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ நிறைய வந்து ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த சல்வார் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து இப்போ நாங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அந்த வேலை தான் போயிட்டு இருந்துச்சு. நேற்று மழை அப்படிங்கிறதுனால நேற்று போட்ட துணியும் நனைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலில் போட்ட லோடும் வந்து எடுத்து போட்டிருந்தேன். ஸோ கொடியெல்லாம் ஒரு மாதிரி தளர்ந்து போன மாதிரி ஆயிடுச்சு. அது சீக்கிரமே வந்து சரி பண்ணணும். அண்ட் நிறைய பேர் டின்னர் ரெசிபி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் யூஸ்வலாகவே நான் சூப்ஸ் தான் இப்போ நிறைய எடுத்துக்கிறது. இன்றைக்கி அந்த சிக்கன் செஞ்சுருந்தோம்ல, அதோட மசாலா நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் அதை வந்து 2 முட்டையில் போட்டு நிறைய மசாலா போட்டு கொஞ்சமாக நிறைய அந்த மசாலா அப்படியே அந்த பாத்திரத்தில் இருந்த எல்லாத்துலேயுமே 2 முட்டையை அடித்து ஒரு குட்டி பேனில், பெரிய தோசைக்கல்ல ஊற்றினா இந்த மாதிரி வராது, பட் குட்டி பேனில் வந்து நம்ம ஊற்றினோன்னா கொஞ்சம் மெத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த பேனில் தான் வந்து ஊற்றிருந்தேன். கொஞ்சம் மெத்துன்னு வர மாதிரி இருக்கும். அதை கட் பண்ணி அதை வந்து அப்படியே பீஸா மாதிரி நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம முட்டை சாதம் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி நம்மளோட வறுத்து சாதம் கடைசி சாதம் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ இதுதான் அன்னைய டின்னராக இருந்துச்சு. இது நட்ஸ் ஊற வச்சுருக்கது, அதுவும் சாப்பிட்டுப்பேன். அவ்வளவுதான் டின்னர் இன்னைக்கு. டெய்லி ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் போடுறது, அது வந்து கடையில் வாங்கினது இல்லை வந்து நம்ம இந்த மாதிரி டிஐஒயாக செய்கிறதுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். போடணும்னு ஆசை, பட் வாரத்தில் ஒரு 4 நாளாவது போட்டுடுறேன். ஸோ இப்போ வந்து தக்காளி வந்து கொஞ்சமாக ஒரு குட்டி தக்காளியை நசுக்கி வச்சுருக்கேன். நைட்டு நம்ம குளிக்கையில் நான் வந்து ஸ்க்ரப் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்குவேங்கிறதுனால நசுக்கி போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் வெறும் ஃபேஸ் பேக்காக மட்டும் போடுறீங்கன்னா அரைச்சி அந்த இது மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வடிகட்டி அந்த சாரை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ தக்காளியை வந்து இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவை வந்து உடச்சி ஊற்றி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு, நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதுக்குலாம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ்லாம் பண்ணுறீங்க, ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரிலாம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஃபேஸில் தான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேட்லாம் ஃபேஸ் ஃபேட் தான் குறையும். ஒன்ஸ் அது குறைஞ்சி ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். அண்ட் டல்னஸ் வந்து நிறையா தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி ஃபேஸ் பேக்ஸ்லாம் போடுறது, நல்லா சாப்பிட்றது, இந்த ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். ஸோ இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து முல்தானி மெட்டி போட்டிருக்கேன். அண்ட் ஹேர் ஃபால் பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் இடையில முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிடுறேன். ஹேர் ஃபால் எனக்கு வந்து நார்மலாக ஏற்கனவே இருந்த அளவு தான் இருக்குது. அண்ட் பட் புது ஹேர் வந்து அவ்வளோ வந்திருக்கு. நான் வெயிட் லாஸ் Q&A வீடியோவில் அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் அப்புறம் கொஞ்சமாக தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த முட்டை இருக்கிறதுனால, அந்த தக்காளி இருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் ஃபுல் பாடிக்கு நீங்கள் இதை போடுறதுனா கூட போடலாம். எனக்கு இதுக்கெல்லாம் நைட்டு தான் வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இதெல்லாம் நைட்டில் பண்ணுவேன். கொஞ்சம் பூதக்குட்டி மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து நல்ல டீடான் பேக் மாதிரி ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங் ஃபீலிங் இருக்கும். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கையில் வாஷ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் டோனர் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு பளிச்சு எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு குட்டி டீடான் பண்ண மாதிரி ஒரு பளிச்சு எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி தான் செய்கிறதும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.